முடிச்சுட்டாங்க போங்க மக்களை, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன மக்களை ரெடியா? இந்த கவர் கப்பிள்ஸ கிழிச்சு போடலாமா? நம்ம மட்டும் கிளிக்கல கைஸ், டீம் கடுமையா வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் இந்த கவர் கப்பிள்ஸுக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. அவ்வளவுதான் கைஸ், முடிச்சுட போறாங்க. ஏன்னா டீம் சரியான கோவத்துல இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்க வாய்ப்பு இருக்கு. மேபி 2 பேரை கூட தூக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டீம் வந்து சம கோவத்துல இருக்காங்க. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு வேற மாதிரி அழிச்சிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்குவாங்கன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன் அந்த டைம் சொல்லியிருந்தேன்னா, பாரு காமு 2 பேரும் ரொம்ப கேவலமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப கேவலமான ரொம்ப கேவலமா அடிச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமா வார்த்தைகளை விட்டுட்டு அது எங்கேயோ போயிட்டு இருந்து பேட் டச் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்து இந்த சண்டை. நான் அப்பவே சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நேத்து நடந்த அந்த விஷயத்தை பார்த்துட்டு டீம் சம காண்டாயிட்டாங்க போல. இதுக்கப்புறம் இந்த கமார் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட்ல காமு மாமா காலி ப்ரோ. சத்தியமா சொல்றேன், காமு மாமா காலி சம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா நேத்து நைட்டு அவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாராம் ப்ரோ. அவ்வளவு கேவலமா நடந்திருக்காரு. முக்கியமா பாரும் கூட சேர்ந்து அவ்வளவு மட்டமா பேசியிருக்காங்க. 2 பேரும் ஏதோ பெரிய வாம்பயர் மாதிரி அந்த காருக்குள்ள உட்காந்து இது பண்ணிருக்காங்க. முக்கியமா நம்ம சாண்ட்ரா வெளியே தள்ளி விட்டதெல்லாம் ரொம்பவே ஒஸ்டா பண்ணிருக்காங்க. சாண்ட்ரா வெளியே உளுந்து அந்த பயத்துல ஒரு மாதிரி இது பண்ணி கத்தி அழுது ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் கூட்டு வந்திருக்காங்க போல. பட் இதை பல பேர் வந்து கிண்டலா வேற மாதிரிலாம் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்களா, என்னப்பா அதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களா, என்னப்பா அரை மணி நேரத்துல கூட்டு வந்துட்டாங்களா, இதெல்லாம் என்னப்பா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டிட்டு இருந்தாங்க. அந்த தற்குறிகளுக்கெல்லாம் நான் கண்டிப்பா ஒண்ணு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த பீடைன்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா, இந்த பீடை பண்ண ஒரு கேவலமான சம்பவத்தையும் போட்டு உடைக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் ப்ரோ, எல்லா சீசன்லயுமே ஒரு வின்னர்னு ஒருத்தர் இருப்பார். கண்டிப்பா வின்னர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த சீசன்ல ஒருத்தவங்க இந்த டைட்டில தூக்கிட்டு போக போறாங்க. அதையும் தாண்டி எல்லா சீசன்லயுமே யாராவது ஒருத்தர் வந்து மக்களோட மனசை வின் பண்ணுவாங்க. மக்களோட மனசை வின் பண்ணி, எப்பா அவன் டைட்டில் வின்னராகவே இருந்தாலுமே இவன் தான்ப்பா எங்களுக்கு வின்னர், இவன் எங்க மனசை கவர்ந்துட்டான்ப்பா, இவன் தான்ப்பா உண்மையான வின்னர்னு சொல்லிட்டு எல்லா சீசன்லயுமே யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல மக்கள் சபரிக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த டிடிஎஃப் வீக்ல வந்து அவருக்கான உழைப்பையும் கடுமையா போட்டுட்டு இருக்காரு. அந்த உழைப்பையும் தாண்டி எங்கேயாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் பயங்கரமா சண்டையை போட்டுட்டு இருக்காரு. அதுல வேற லெவல் பண்ணிட்டார். முக்கியமா அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா, சாண்ட்ராவை வெளியே தள்ளி விட்டதுக்கு அம்மான்னு சொல்ற, அவ ஒரு அம்மாடா, அவ ஒரு அம்மா, அவளை பிடிச்சி தள்ளி இருக்கனா நீலாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்காப்ல. முக்கியமா பார்வதி எல்லாம் கிழிச்சு நட்டிட்டாராம். பார்வதி எல்லாம் வச்சு செஞ்சுட்டாரு போல. 2ம் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அது காரி துப்புனாலும் தொடச்சிட்டு தான் உள்ள உட்காரும் போற அந்த மாதிரி ஆட்கள் தான். ஓகேவா, அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு தான் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பார்த்த மக்கள் சபரியா பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தை மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா முன்னாடி இருந்த டீம் வந்து கமாருதீன் மேல கோவத்துல தான் இருந்தாங்க. பட் சேனல் ப்ராடக்ட் அவன் இங்க தான் ஒர்க் பண்றான், அந்த சீரியல் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்தி கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் கூட்டு பேசி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எல்லாம் கொடுத்து பயங்கரமா சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இந்த வாரம் மிட்ல நம்ம பாரும் காமும் சண்டை போட்டுக்கிட்டதே ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரொம்ப மட்டமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ரெட் கார்டு கொடுக்கணும், இவன மாதிரி ஒரு ஆட்களை எதுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, இவன் ஒரு கேவலமான ஒரு ஆள், இவனத்துக்கு வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம் டீமை பார்க்கும்போது கொஞ்சம் கோவத்துல இருந்தாங்க. என்னடா இவன் ஷோவை ஒரு மாதிரி அழிக்கிறானே, டிடிஎஃப் வீக்ல கூட இவங்க கேவலமா பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சேனல் வந்து கடுப்பானாங்க. பட் இருந்தாலும் டிஆர்பி வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடுப்புல தான் இருந்தாங்க. பட் நேத்து நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து சேனலே சம காண்டாயிட்டாங்க போல. அந்த அளவுக்கு மட்டமா பண்ணியிருக்காங்க. இவன் சாண்ட்ராக்கான குடும்பத்தை எடுத்து போட்டு அசிங்கப்படுத்திருக்கான் ப்ரோ. எல்லாரும் எடுத்து போட்டு பேசியிருக்கான். நார்மலா வீட்டுக்குள்ள சண்டை போடும் போதே பிரசன்ட் போனதுல இருந்து உங்களுக்கு எங்களை பார்த்து பொறாமப்படுத்தானே, உங்களுக்கு பொறாம வயிறு எரியுது, நீங்க இப்படி இருக்கீங்க நாங்க அப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா பேசின ஒருத்தன் தான் இந்த காமு. ஓகேவா, இந்த எச்ச காமு. சோ இந்த எச்ச காமு நேத்து நைட் என்ன பண்ணிருக்கா, ரொம்பவே மட்டமா பேசியிருக்கான். வாடி போடி வெளியே வந்தா நான் முடிச்சிட வேண்டிய ஒண்ணெல்லாம், நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நீ ஒரு கேவலமான பிறப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லாம வார்த்தைகளை விட்டு கேவலமா பேசி இருந்திருக்கான். அதையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாரு காமு 2 பேரும் பிளான் போட்டு கதவை திறந்து வச்சு 2 பேரும் டம்மு டிம்முன்னு இடிச்சு கீழே தள்ளி வச்சிட்டாங்க போல. அப்படி விழுந்த சாண்ட்ரா தான் ஒரு மாதிரி விழுந்த பதட்டம், அது மட்டும் இல்லாம அந்த கோவம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கத்தி அழுது ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வந்து அவங்களுக்கே தெரியும். இந்த பேனிக் அட்டாக் வரும்போது ஒரு மாதிரி இழுக்கும்ல, அந்த மாதிரி இழுத்துட்டு போல அவங்களுக்கு டக்குன்னு அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இதை பல பேர் வந்து வித்தியாசமா நரேட்டிவ் செட் பண்ணி காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டா, ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பல தொலைவுலாம் இருக்காது.
இவங்க வந்து செட்டப் அங்கேயே வச்சிருப்பாங்க, ரெடியா எல்லா செட்டப் அங்கேயே தான் இருக்கும். அப்பப்போ பிக் பாஸ் ஒன்னு சொல்லுவார் தெரியுமா, டாக்டர் வர சொல்றேன்னு சொல்லிட்டு, அந்த இவிபி செட்டுக்குள்ளே அங்கங்க நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் ப்ரோ, ஓகேவா, பெரிய பெரிய பில்டிங்லாம் உண்டு, ஓகேவா. சோ டாக்டர்ஸ் எல்லாம் இவங்க பக்கத்திலே தான் வச்சிருப்பாங்க, எல்லாருமே அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா எடுத்து பக்கத்திலே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி அப்படிங்கும்போது டக்குன்னு கூப்பிடுவாங்க, அவங்க ரூம்ல இருந்து டக்குன்னு வந்துருவாங்க. டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்குறதுக்கு நல்ல ஒரு டாக்டர் வச்சிருப்பாங்க. இல்ல அதையும் தாண்டி ரொம்ப சீரியஸ் ஆகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போனாதான் வெளியே கொண்டு போவாங்க. சோ இது ஒரு பேனிக் அட்டாக் தான், டக்குன்னு ஒரு பதட்டத்துல வந்திருக்கு. சோ டக்குன்னு கூட்டு போயிட்டு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஒரு மணி நேரத்துல ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க போல. இதை புடிச்சு வச்சுட்டு பயங்கரமா நரேட்டிவ் செட் பண்ணி இதை காமெடி பண்ண சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தற்கொலைகள் தான் ஒண்ணே ஒன்று சொல்லணும். ஏன்டா உங்க அக்கா வந்து சோஃபா செட்டு கீழே போய் மாட்டும் போது அந்த டாஸ்க்ல எல்லாரும் சேர்ந்து பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சு எங்க அக்கா பாவம் விஜய் பாரு எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, விஜய் பாருன மட்டும் எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, பாருங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பாருங்க அவங்களால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு எதெல்லாமோ பண்றியடா. ஒரு காருக்குள்ள அடைச்சு வச்சு ஒரு பொண்ணை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மென்டலி அந்த பொண்ணை உடைச்சு அதுக்கப்புறம் காரை விட்டு இடிச்சு வெளியே தள்ளிங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த நிலைமைக்கு அவங்க போயிருப்பாங்க. நீ எந்த அளவுக்கு மட்டமா பேசியிருந்தா அவங்க இந்த அளவுக்கு உடஞ்சு ஒரு மாதிரி அழுதுருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டல. நீ உனக்கு என்ன முட்டு கொடுக்கணும், வாங்கின காசுக்கு பாருக்கு ஒரு முட்டு காமுக்கு ஒரு முட்டு முட்டுன்னு சொல்லி மண்டையை கொண்டு முட்டணும். அதுக்கு இவ்வளவு கேவலமா முட்டிட்டு இருக்கேன்னா உனக்கான மைண்ட் செட்லாம் யோசித்து பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி சீ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் ரொம்ப கேவலமா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே கொஞ்சம் நேரம் தான்ப்பா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நாளைக்கு சனிக்கிழமை எபிசோடு வந்துடும், இன்னும் கொஞ்ச நேரம் தான் முட்ட முடியும், முடிஞ்ச அளவுக்கு முட்டிக்கோப்பா. ஏன்னா சனிக்கிழமைக்கு அப்புறம் ஒன்னு உங்க அக்கா தனியா வீட்டுக்குள்ள நடந்து முட்டிட்டு இருக்கோம், இல்ல 2 பேரும் வெளியே வந்து முட்டிட்டு இருப்பாங்க, ஏதாவது நடக்க போது என சேனல் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆட்களை வீட்டுக்குள்ள வச்சு இந்த ஷோவை அசிங்கப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. இந்த கவருக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வேலை இல்லை. அதுக்கு அடுத்ததா சபரி பயங்கரமான பாராட்டுகள் வாங்கிட்டு இருக்காரு ப்ரோ. ஏன்னா சபரியை பொறுத்தவரைக்கு பாரு காமு 2 பேரும் இந்த வாரம் ஒரு தடவை சண்டை போடும் போது காமு வந்து ஒரு மாதிரி கடுப்பாய் வந்து அந்த பக்கெட்லாம் ஒரு மாதிரி அடிச்சு பறக்க விடும் போது அதுக்கு நடுவில் வந்து பயங்கரமா சண்டை போட்டது சபரி மட்டும்தான். அவன் மட்டும்தான் உள்ள நின்று கத்ரா வாடா என்னடா பண்ணிடுவா நீ அடிச்சிருவாடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகிரிட்டு உள்ள போய் நின்றுட்டு இருந்தான். அதுலயே நம்ம சபரிக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்துச்சு. இப்ப இந்த விஷயத்துல சபரிக்கு பீக் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நீ எப்படா ஒரு பொண்ணை வெளியே தள்ளலாம், உனக்கான கேமுக்கு ஒரு பொண்ணை நீ வெளியே தள்ளுவியா, ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தியான்னு சொல்லிட்டு போட்டு வெளுக்குறாங்க. இதுல விக்ரம் ஒரு சைடு வம்பே இழுத்துட்டானா, விக்ரம் கெட்ட வார்த்தைகளை போட்டானா, வெளியே வாடா நீ வெளியே வாடா ஹேர் என்னடா புடிங்கிருவன்னு சொல்லிட்டு ஓப்பனா அடிச்சிருக்கான் போல. இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்காங்க ப்ரோ. இந்த 2 கேவலமான ஆட்களை வச்சு செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கேவலவாதிகள் கண்டிப்பா அதை கண்டுக்காது. ஏன்னா இவங்க மூஞ்ச பிடிச்சி நீங்க காரி துப்புனா கூட இப்படி தொடச்சு போட்டுட்டு டாஸ்க் வின் பண்ணணும் அப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ட்ரிகர் பண்றது, கேவலமா பேசுறது, புரணி பேசுறது, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது. இது மட்டும்தான் தெரியும். இதை தாண்டி ஒரு பொண்ணாக்கும் தெரியாது. இந்த 2க்கும் ஒரு பொண்ணாக்கும் தெரியாது. சோ இன்னைக்கு நைட்டு சபரி வச்சு செய்யறான் போல. வச்சுனா நார்மல் கிடையாது, செதுக்கிருக்கான். கேட்ட கேள்வி ஒன்னொன்னு தரமான கேள்வி போல. முக்கியமா இன்னொரு சம்பவம் தான் பீக்கா பேசப்படுது. கடைசியா ஒரு 5 பேர் தான் அந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஒன்னு காமு, இன்னொன்னு பாரு, அரோரா, சுபிக்ஷா, திவ்யா 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இதுல திவ்யாவை பாரு போட்டு கடுமையா நோண்டி இருக்காங்க. பட் திவ்யா பயங்கரமா திருப்பி கொடுத்துருக்காங்க போல. அது சொன்ன மாதிரி தான், துப்பனா தொடச்சிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அது. அப்போ திவ்யா கடுமையா திருப்பி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ரொம்பவே வார்த்தைகள் விட்டுருக்காங்க, நிறைய சண்டை போயிருக்கு போல. அதுல இறங்கே ரெடி ஆயிட்டாங்க போல. யாரு நம்ம அரோரா சுபிக்ஷா எல்லாம் இறங்கே ரெடி ஆயிட்டாங்க போல. அதுலதான் நம்ம சபரி உள்ள போய் நீங்க இறங்க கூடாது, நீ உள்ள இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போறான். அதுதான் பீக் மூமெண்ட். அங்கதான் இந்த கேம் மொத்தமா மாறி இருக்குது. இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள கவருக்கு வேலை இருக்காது, கவரை கிளிக்கிறாங்க கைஸ், அவ்வளவுதான். 2ல இது ஒன்று வீட்டுக்கு போக போகுது. 2ல எது போனாலும் எனக்கு ஓகேப்பா. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வத்துக்கு வெளியே போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல காமத்துக்கு போட்டு இல்ல வேணாம் 2 தூக்கி போட்டுருங்களேன், 2 வெளியே தூக்கி போட்டுருங்க. நாங்க இன்னும் எத்தனை வாரப்பா இருக்கு, 2 வாரம் இருக்கா. சொல்ல போனா 1 வாரம் தான். ஃபினாலே வீக்க பொறுத்த வரைக்கும் ஃபன்னா தான் போகுது. சொல்ல போனா 1 வாரம் இருக்கு. அந்த 1 வாரத்தை நாங்க டம்மியா கூட பாத்துக்கிறோம், மிச்சரை கூட பாத்துக்கிறோம், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த 2 பேர்த்தையும் வெளியே போட்டுருங்க, 2 பேர்த்தையும் வெளியே போட்டா நல்லது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொசைட்டின்னு பேசிட்டு இதெல்லாம் பண்ற வேலையை பத்தில இருக்கிறதுல கீழ்த்தரமான வேலையை பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் சொசைட்டியை பத்தி பேசுது. அது மட்டும் இல்லாம இப்போ கப்புள்ஸ் ரொம்பவே இணைஞ்சிட்டாங்க கைஸ். அவ்வளவுதான். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கேமராலாம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பேசிப்பாங்க, கொஞ்சமாச்சும் பேசி பழகிப்பாங்க. ஏன்னா சின்ன சிறுசுக்க ஒரு மாதிரி கேமரா முன்னாடியே ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க, பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க டீம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, சபரியை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.